மாட்டேனடி செல்லம்மா. வாப்பதா என்கிட்ட நீ பேசாதடி, உன்கிட்ட பேசவே கூடாதுன்னு இருக்கேன். என்ன பேசாத, நீ கோவப்படாத. வா, கோவப்படாம கொஞ்சம் வாங்கலடி நீ செஞ்ச வேலைக்கு. எம்மா பெரிய வேலையை செஞ்சு வச்சிருக்க. நீ வாரப்பதா, உன் கோவம் நியாயமானது. என்ன அது எந்த விதத்துலயும் நான் தப்பு சொல்ல விரும்பல. வாப்பதா, என் மனசு என்ன, என் நிலைமை என்னண்டு உன்னை தவிர வேற யாருமே இந்த வீட்டுல புரிஞ்சுக்கிறல. என்ன உட்கார் வா. ஏண்டி அறிவு கட்டவளே, உனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணுண்டா நான் என்னடி செஞ்சிருப்பேன்? இந்த வீட்ல இன்னமும் இந்த உசுரை வச்சு வாழ்றதே உனக்காக தாமடி. உன் மேல எம்பிட்டு பாசம் வச்சிருக்கேன்டு உனக்கு தெரியும்லடி. தெரிஞ்சும் இப்பெல்லாம் செஞ்சுட்ட பத்தியா? ஏண்டி ஆசை வச்சா இல்லைன்னு சொல்லலடி. ஆனா அவனும் உன்னே ஆசைப்பட்டு இருந்திருக்கணும்ல, அவன் படல இல்ல. நானும் கிறுக்கச்சி மாதிரி நினைச்சுக்கிட்டேன் அவனும் உன்னை விரும்புறாமண்டு. வந்த மாப்பிள்ளைய புறம் துரத்தி விட்டு நானே தப்பு பண்ணிட்டேன்டி. அப்பதான் நீ எந்த தப்புமே செய்யல, நீ சரியாதையும் செஞ்சிருக்க. நீ பொறுமையா இரு. என்னது நீ பொறுமையா இருக்க? ஒரு செகண்ட் உனக்கு இதே ஆயி போச்சுன்னா நான் என்னடி செய்வேன்? ஒண்ணும் பண்ண முடியாது. மொத்த பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு அவங்க படுற பாடு என்ன? நம்ம வீட்டுக்கெல்லாம் பொம்பளை பிள்ளை வாரிசுங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். ஊருக்குள்ள வேணா சொல்லிட்டு தருவீங்க பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன்னு. ஆனா பொம்பளை பிள்ளைய பெத்ததுனாலவே நம்ம குடும்பமே இப்படி தலைச்சு நிக்குது. அத்தனையும் பொம்பளை பிள்ளைய வீட்டுல ஆளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கதே செய்யறோம். பொம்பளை பிள்ளையதே இங்க மதிக்கிறோம். அம்பிட்டு ஒசரத்துல இருக்கிறவங்க நீங்களே இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்பதான் என் விஷயத்த உன்னை தாண்டி வேற யார்ட்டையாவது நான் சொல்லியிருக்கேன். என்னை பெத்தவங்க கிட்ட கூட நான் சொன்னதில்லை, உன்கிட்டதேன்னு சொல்லியிருக்கேன். இதுல இருந்தே ருத்ரமாமா மேல எனக்கு இருக்கிற பாச நேசம் எதுவுமே உனக்கு புரியலையா? நான் உன்னை கட்டிக்கிற மாட்டேன், நான் என்னோட வாழ்க்கை வேற விதமா போகுது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு எப்படி தெரியுமா வலிச்சுது. அந்த இடத்துல வலி என்னடி எனக்கு தான் அப்பதான் தெரியும். புரியுதுடி. அதுக்குன்னு உசுர மாச்சுக்கிட்டா என்னடி செய்ய? உசுறு போனா வருமாடி சொல்லு பாப்போ. அப்படி தாண்டி ஏன் உசுரெல்லாம் போனா பரவாயில்லன்னு நினைக்கிற காலம் போய் ஒன்னும் தூக்கி கொடுத்துட்டு என்னடி செய்வாங்க? இந்த வீட்டுல இருக்கவங்க ஒன்னும் செய்ய மாட்டாங்கடி. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்குடி கதற கல்யாணம் கட்டிக்கிறேன்னு ஒத்துக்கிட்ட? அப்படி பாத்திருந்தா உனக்கு வந்த மாப்பிள்ளை போறா எவனையாவது ஒருத்தரை புடிச்சு வச்சு கட்டி வச்சிருப்போம்டி. கடைசி கூட ஒருத்த வந்தே அவனுக்கு என்ன குறைச்சலு? அவனையும் பிடிச்சு கட்டி வச்சிருப்போம்லடி. அப்பதான் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையலண்டா, வாழ்க்கை வெறுத்து போயிடும். அதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்லைன்னு இல்லை அப்பதா இருக்கு. அப்பா எனக்காக எம்பிட்டு செஞ்சிருக்காரு யோசிச்சு பாரு. எந்த அப்பாவாது இப்படி செய்வாங்களா? என் மேல பாசம் காட்டுறதுல இருந்து என்னை படிக்க வச்சதுல இருந்து எல்லாமே எனக்காக என் அப்பா எம்பிட்டு செஞ்சிருக்காரு இந்த பொண்ணு பாக்குற விஷயத்துல கூட. ஆனா நான் அப்பாக்குன்னு ஒண்ணுமே செய்யல. அப்பதா அப்பா பாவம். இதுக்கு மேல அப்பா தலை குடிச்சு நிக்கிறத என்னால பார்க்க முடியல. கடைசியா ஆசையும் சொன்னேன், அதுக்காக இறங்கி போய் ருத்ரமாமன்ட்ட பேசவும் செஞ்சுட்டாரு. ஆனா மாமா மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேல நான் அப்பாவை கஷ்டப்படுத்த விரும்பல. அப்பதா எனக்கு உனக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்சதா அப்பாதே. அப்பா பாவம். அப்பதா இதுக்கு மேல அப்பா தலை குனிய வேணாம், அதனாலயே அப்பா அப்படி சொல்லுன்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா அப்பதா இதுல அப்பாவோட ஆசையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அப்பதா அது என்னண்டு இப்ப நான் உனக்கு சொன்ன விளங்காது. இது வரைக்கும் நீ அவந்திக்காக ஒரு ஒரு பாசமான பிள்ளையா தானே பார்த்துருக்க. இதுக்கு மேலதான் நீ யாருண்டு பாப்ப. எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, அத இனிமேதான் நான் காட்டுவேன். ஏன்னா என் மனசுல உள்ள வலி எப்படி இனி என் அப்பாவுக்கு எந்த இடத்துலயும் என்னால அசிங்கம் வந்துடக்கூடாது. என் அப்பா பாவம். அவந்திகா
என்னடா அது சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு? இங்க வாரு, மறுபடியும் கேட்கறேன், நீ அப்பாக்காகலாம் சம்மதிக்க வேணாம். ஏற்கனவே உன் மனசு நொந்து போயிருக்குதா? அப்பா முதல்ல நினைச்சு வச்சிருந்தது கதிரை நீ கட்டிக்கிட்ட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு. ருத்ரனை விட கதிரை உனக்கு பொருத்தமா இருப்பியா? அதனாலதான் அப்பா அப்படி சொன்னேன். அப்பாக்காகலாம் நீ சம்மதிக்க வேணாம். உனக்கு பிடிக்கலையா வேணான்னு சொல்லு. அப்பா நீ எங்க வேணாலும் உனக்கு மாப்பிள்ளை பாத்துருவாரு. ஆனா அப்பாக்காக சம்மதிச்சு கட்டிக்கிறேன்னு சொல்லாத. அப்பா அப்படிலாம் இல்லப்பா. இந்த உலகத்துல எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு அப்பா யாருக்கு கிடைச்சிருக்காரு கேட்டு சொல்லுங்க. சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்தவரை என் அப்பா தான் எனக்கு பெஸ்ட். அவர் ஒரு விஷயத்தை எனக்காக செய்யும் போது எத்தனையோ தடவை உதறி தள்ளி விட்டுருக்கேன். கடைசியா ஒரு சான்ஸ் கொடுத்த மாதிரி இன்னொரு விஷயத்தை செய்யும் போது எப்படிப்பா உதறி தள்ள முடியும்? இந்த உலகத்துல எத்தனையோ பேர் அப்பா இல்லாம கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு அவங்க அப்பா இருக்கும் போது அந்த அருமை தெரிஞ்சிருக்காது. இல்லாத போதுதான் அந்த அருமை தெரியும். எனக்கு இருந்த அந்த அருமை தெரியாம நான் இருக்க விரும்பலப்பா. உங்க ஆசை தாப்பா என் ஆசை. பெண்ணை கதிர் மாமாவை கட்டிக்கிறணும் அப்படிதானே? இதுல உங்களுக்கு விருப்பம்டா, அது எனக்கும் விருப்பம் தாப்பா. உங்க விருப்பம் தாப்பா என் விருப்பம். உங்களை மீறி இந்த உலகத்துல ஏதாவது எனக்கு பெருசா இருந்திருக்காப்பா. ஏன்னா நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன்ப்பா. உங்களை தாண்டி எனக்கு எதுவும் இல்லப்பா. உங்க விருப்பமே விருப்பம். என்ன ருத்ர மாமாவை காதலிச்சேன். ஆனா நான் காதலிச்ச மாதிரி மாமாவை என்ன காதலிச்சிருந்திருக்கணும் இல்ல. ஆசை வச்சது ஏன் தப்புதாப்பா? தப்பில்ல. நான் கதிரை கட்டிக்கிறேன். என்ன பெத்தாரு இப்படி பக்கம் உனக்கு வரும்னு நினைக்கலதா? அல்லாடியப்பா நீ அழுதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல. எனக்கு உடம்பு முடியலடா கூட முதலால தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போனது நீங்கதே. அம்மா அடிக்கும் போதெல்லாம் அரவடிச்சது நீங்கதே. எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுத்தது நீங்கதே. சின்ன வயசுல இருந்து நான் என்ன ஆசைப்படுறேனோ அதை தாப்பா உங்க ஆசையை நீங்க பார்த்திருக்கீங்க. ஆனா கல்யாண விஷயத்துல தான் நான் தப்பு செஞ்சுட்டேன். இனி அந்த தப்பை செய்யலப்பா. உங்க விருப்பதே விருப்பம். இப்ப என்ன உங்களுக்கு கதிரை கட்டிக்கிறணும். உங்க ஆசைப்படி ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைங்க. நான் கட்டிக்கிறேன்ப்பா. என்ன பெத்தாரு எல்லாரும் முடிவுக்கு வந்துருச்சுல. இன்னமும் எதுக்கு தான் அழுதுக்கு இருக்க? அழுது கண்ணீர் வத்துமே தவிர மனசாராது. எல்லா பிரச்சனைக்கும் அழுதுக்கு இருந்தா என்ன செய்ய? மண்டையில அரைக்க மாதிரி சொல்லி விடுங்க. வீட்ல சொல்லிட்டே இருக்கேன். அங்க இருந்து அழுதுகிட்டே இருக்கு. ஒரு வாய் சோறு திங்க மாட்டீங்களா பத்தா? நான் திங்க வைக்கிறேன்டா, கத்தாத. இங்க வாரு, ருத்ரனுக்கு கட்டி வச்சானா கதிருக்கு கட்டி வச்சானே ரெண்டுமே என் பேரங்க தானே. என் வீட்டுக்கு தானே என் பேத்தி மருமகளா வரப்போறா. பெறவென்ன? அப்படி இல்லம்மா, மனசுக்குள்ள அம்பிட்ட ஆசையை வச்சுக்கிட்டு இருந்திருக்கா. ஆனா அவங்க அப்பா சொன்னதுக்காகவே அவ ஒத்துக்கிட்டா. அது எனக்கு தெரியும். பொட்ட பிள்ளை வாழ்க்கை அப்படி அமைய கூடாதுமா. மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையணும். எனக்குலாம் எத்தனை மாப்பிள்ளை பாத்திய. ஆனா இவரை எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரே ஒரு காரணத்துக்காகவே இவர் எனக்கு கட்டி வச்சு அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் அவர் என்னை சந்தோஷமாதையும் பாத்துக்கிறாரு. ஒன்றுக்கு 2 பிள்ளைகளையும் பெத்துட்டேன். அதாம்மா மனசுக்கு பிடிக்காம அப்பா விருப்பத்துக்காக அவ கட்டிக்கிறேன்னு சொன்னதாம ஏத்துக்கிற முடியல. இங்க பார்த்தா பொம்பளை பிள்ளைய வாழ்க்கை அப்படிலாம் கிடையாதுன்னு. இங்க நிறைய பேர் காதலிக்கிறாங்க. காதலிச்சவங்களாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா அந்த மாதிரினே. என்ன அதே கதிரை கட்டிக்கிறேன்னு சொல்லிருச்சுல, பெறவென்ன? கட்டிக்கிறேன்னு சொன்னாலும் ருத்ரனுக்கு கல்யாணம் முடிக்காம எப்படி கதிருக்கு கட்டி வைக்க? ஊர் உலகத்துல 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்களா? இங்க பாரு, அதத்தே நானும் ருத்ரன்ட்ட சொன்னேன். சொன்னதுக்கு அவன் ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன். அவங்க பேசுறதுக்காக தான் பாத்துக்க முடியாது. என் தம்பி தங்கச்சிய வாழ்க்கையே முக்கியம்னு சொல்லிட்டான். இப்ப கதிர்கிட்ட பேசிக்கிறியான். அவனே கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு நிக்கிறான்ல, பிறவு என்ன செய்ய? அவன் முடிக்க மாட்டேன்னு சொல்லும் போது நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. 1000 பேர் 1000 பேசுவாங்க. அவங்க பேசி கேட்கறலாம் காரில் வாங்க முடியாது. நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வைப்போம். என்ன நீ வருத்தப்படாத, அம்மா இருக்கேன். நீ சாப்பிட்டியாயா? எவனுமே சாப்பிடல. இது ஒண்ணு சாப்பிடாதனால நான் மட்டும் எப்படி சாப்பிட? அம்மாக்கு ஒண்ணுன்னா எப்படி அப்பதான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன். ஏமடா நீங்க தாண்டா அறிவுரை சொல்லி சாப்பிட வைக்கணும். நீங்களே எப்படி செஞ்சு தெரிஞ்சீங்கன்னா அப்புறம் அவன் என்னட்டு தெரிஞ்சுவா. சரி வா, 2 பேருக்கு சாப்பாடு போடுறேன் வாங்க. அவன் சாப்பிட வர சொல்லு, அப்பதான் வருவேன். எந்திரிட்டா, புள்ளையே சாப்பிடாம இருக்கு. வரி எந்திரி வா. வருத்தமா கதிரு? எதுக்கு நீ வருத்தம்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் எதுக்கு நீ வருத்தப்படணும்? இல்ல கதிரு, உன் இடத்துல வேற எவனா இருந்தாலும் கோவப்படதான் செய்வியான்.
கோபம் வரணும், அதுதான் நியாயமான விஷயமும் கூட. என்னடா அண்ணனால காதலிச்சவள இன்னைக்கு நம்ம தலையில கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறியா? அண்ணே அப்பெல்லாம் இல்லனே. அட இங்க இருக்காங்களா? என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? ருத்ரண்ணன்னு நிக்குது, இந்த இடவட்ட ஒண்ணு நிக்கிறியா? சரி பாப்போம். அண்ணே என் கஷ்டத்தை என்னோட வழியெல்லாம் தாண்டி நீங்க ஒரு விஷயத்த மனசுக்குள்ள சுமந்துக்கு இருந்திருக்கீங்க பத்தியாலா? அது எம்மா பெரிய வழினே. எப்படி நீ எங்க யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, எங்க நிம்மதியெல்லாம் போயிடக்கூடாதுன்னு நீங்க எப்படி எப்படி ஒரு முடிவெடுத்திய? என்னது வழியா? அது ருத்ரன் மனசுலையா? என்னவா இருக்கும்? இப்ப வரைக்கும் அவங்களதான் தேடி கேட்கறதா சொல்றீங்க, ஆனா அவங்க எங்க இருக்காங்க என்ன ஏதுன்னு உங்களுக்கு எதுவும் தெரியாதுல்லனே. கதிரு, அது என் வாழ்க்கையில நடந்த கசப்பான சம்பவம். என்ன, நம்ம குடும்பம் எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிருக்கனே தவிர ஒரு கஷ்டத்தை சுமந்துக்கிட்டு வாழக்கூடாது. அதுதான் அண்ணனுக்கு வேணும். அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் நான் அப்படிதான் இருக்கேன். என்னோட கஷ்டம் எனக்குள்ளேயே போகணும், அதுதான் நான் மனசுக்குள்ள நினைக்கிறது. அந்த விதத்துல எங்க அண்ணனை எவனும் அடிச்சுக்க முடியாது. எங்க அண்ணன் அந்த விதத்துல எம்மா பெரிய ஆளு தெரியுமா? ஏனே அவங்கள தேடுறதுக்கான முயற்சி ஏதாவது எடுத்தீங்களா? இல்ல அவங்கள பத்தி ஏதாவது? இது நல்லா இருக்கே. இது வரைக்கும் தேடுறதுக்கான முயற்சிகள்னு சொல்லிட்டு எதையும் எடுத்ததில்லை கதிரு. ஆனா ஒரே ஒரு அடையாளம், அதை வச்சுட்டுதான் அவங்கள மனசார நினைக்கிறேன். அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க, இனி யாரும் என்ன பலியா அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நினைச்சு நினைச்சு தூங்காம இருந்திருக்கேன். அந்த ஒரே ஒரு அடையாளம், அது ஒன்ன வச்சுட்டேன் இப்ப வரைக்கும் அவங்களை நான் தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சிரும் அப்படின்ற அந்த தைரியத்துல இருக்கேன். அண்ணே என்ன ஏதுன்னு முழுசா விளங்கல, ஆனா மனசு ரொம்ப நொந்து பேருக்கு ஏன் புரியுது. நீங்க வருத்தப்படாதீங்கண்ணே, சீக்கிரமா அவங்களை கண்டுபிடிச்சாரல. என்ன இப்ப என் வாழ்க்கை பத்தி பேசாத, அதை விட அதை பத்தி தேவையில்லாதது. என்ன, நல்லபடியா அவந்திகா கூட உனக்கு கல்யாணம் நடக்கணும். மாமாவோட மனசு எந்த விதத்திலேயே கூணிடக்கூடாது. நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு 2 பேரும் இந்த வீட்டுல வந்து சந்தோஷமா வாழணும். அதே மாதிரி நம்ம தம்பி தங்கச்சி எல்லாரோட வாழ்க்கையும் மாறினதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கைய நான் தேர்ந்தெடுப்பேன். அதுவும் நான் யாரோட வாழ்க்கைய அழிச்சனோ அவங்க கூட மட்டுமே என் வாழ்க்கை. அண்ணே ஒரு விஷயத்துல உங்களை நினைச்ச பெருமையா இருக்குனே. யாரோ ஒரு முகம் தெரியாத பொண்ணு கூட தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லி அப்படியே வாழ்க்கையை வாழாம, இல்ல எனக்கு வேற பொண்ணு வேணாம், அவ கூட தான் நான் வாழ்வே நினைக்கிற உங்க மனசு யாருக்குன்னே வரும். அது இந்த காலத்துல பயலுக இருக்கிறத பொறுத்து. அது நம்ம வாழ்க்கையில தெரியாம செய்யற தப்புக்குதே இங்க தண்டனை அதிகம். என்ன, அந்த விதத்துல நான் மனவெளியோட அந்த தண்டனை அனுபவிக்கிறேன். அவங்க எதனால அதை அனுபவிக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியல. இப்ப வரைக்கும் அதை நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளும் செத்துக்கு இருக்கேன். சீ, என்ன ருத்ரனை இம்புட்டு ஃபீல் பண்ணி பேசுது. என்னைக்கா இருந்தாலும் அவங்க எனக்கு கிடைச்சிருவாங்கிற நம்பிக்கையில உனக்கு பரிபூர்ண சம்மதம் தான் அவந்திகாவை கட்டிக்கிறதுக்கு. அண்ணே அப்பா அம்மாக்கு அப்புறம் அப்பத்தாலும் தாத்தாலும், தாத்தாவும் அப்பத்தாக்கு அப்புறம் நீங்க தானே. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன், கண்டிப்பா கட்டிக்கிறேனே. ஆகா, என்ன கண்குள்ள காட்சியா இருக்கு. போது இதே போல நீங்க ஒத்துமையா இருக்கணும். நீ அதான் எனக்கு வேணும். தாமரை, ஏ தாமரை, என்னம்மா என்ன செஞ்சுக்க இருக்க? சாப்பிடுவா, நேரம் ஆகுதா இல்லையா? வா. எனக்கு பசிக்கலன்னு சொன்னேன்ல, பிறகு எதுக்கு சாப்பிடுவா சாப்பிடுவா தொல்லை பண்ணிட்டே இருக்க? எனக்கு ஒண்ணு தேவையில்ல. என்னன்னு ஒண்ணு விளங்கல, வந்தலது ஒரு போக்காத்தே இருக்க. என்னமோ இப்ப நீ சாப்பிட வர சோத்துல தண்ணி ஊத்திடுவேன். ஊத்தி தொலை, யாரு கேட்டா சோற? எனக்குமே உதவி தானே செய்ய வந்தியா? ஆரம்பத்துல இருந்தே எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறதே என் வேலையா போச்சு. அப்பா எப்படி செஞ்சாரு? பாவம், ரொம்ப மனசு வருத்தப்பட்டிருப்பேன்ல. நானும் ரொம்ப கோவப்பட்டுட்டேன். அவனுக்கு எம்பிட்டு வலிச்சிருக்கும். என்னாலவே அவன் வேலையே போச்சு. ஆனா அவன் வேலையை விட்டு போனா எனக்கு என்ன? நான் ஏன் அழுகிறேன்? என்னால எவனுக்குமே நிம்மதி கிடையாது. பாவம் அவன். இனி அவன் எங்க வேலைக்கு போவியா? நானே தப்பு பண்ணிக்கிருக்கேன், அது எனக்கு நல்லாவே விளங்குது. தப்பு என் மேலதான். இல்ல, அவனுக்கு எப்படியாவது நான் மறுபடியும் என் கம்பெனில வேலை கொடுக்கணும், கண்டிப்பா கொடுக்கணும். எதையாவது ஒண்ணு பண்ணி வேலை பார்க்க வச்சிருவோம். பாவம் அவன்.
ச்சே, இருந்தாலும் ஒரு பொட்ட பிள்ளையா அப்படி பிடிச்சது தப்பு தானே. அவரு வந்தது தப்பு கிடையாது. ஒரு அப்பாவா இருந்து அவர் செஞ்சதுல தப்பே இல்லை. ஏன்னா நம்மளுக்கும் தங்கச்சி இருக்கு. ஆம், ஆனாலும் ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. சரி விடுற மாதிரி இந்த வேலை இல்லைண்டா வேற வேலையே கிடைக்காதோ, பாத்துக்கிடுவோம். அட என்னவா வர வர சிரிச்சுக்கிட்டே வாரியா? என் கூட வர அவ்வளவு சந்தோஷமா? என் தங்கம் வாங்க. அங்க என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் தூக்கி தூக்கி வச்ச கொஞ்சம் வைங்க. எல்லாருக்கும் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? போவான். காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே நெஞ்சில். ஐயோ அம்மு அம்மு அனன்யா ஐயோ ஐயோ என் குழந்தை ஐயோ அனு இங்க தானே விட்டுட்டு போனேன். இங்க தானே இருக்க சொன்னேன். அப்பெல்லாம் எங்கே போ மண்டாலே. அனன்யா கடவுளே என்னது இது சோதனை. என் புள்ளைய காணோம். எனக்கு இருந்தது அவன் மட்டும்தான். அவளே என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டே. அனு அனு அனன்யா எங்க இருந்தாலும் அம்மா கிட்ட வாடா. ஐயோ தப்பு பண்ணிட்டனே. விட்டுட்டு போனது தப்பாயிருச்சே. ஐயோ அனன்யா கடவுளே எனக்கு இருந்தது என் குழந்தை மட்டும்தான். இப்ப அவளை காணோம்னா என்ன பண்ணுவேன்? அனு ஐயோ ஆராரிராரிரோ கேட்குதம்மா. நேரினில் வந்தது என் நிஜமா. நான் கொண்ட காயங்கள் போகுதம்மா. நாடியும் மெல்லிசையாகுதம்மா. அனு அனு ரொம்ப தூரமா இருக்க மாதிரி இருக்கோ. பக்கத்துல வந்தா நல்லா இருக்கும் தானே? ஆமா அப்படியா? நான் வேணா கொண்டு போய் விட்டு வரவா? விட்டு சரி இப்ப என் கூட வந்துட்டியா? அம்மா உங்களை தேடினா என்ன செய்வியா? அம்மா பாவம்ல தேடிட்டே இருப்பாங்கல்ல. செல்லம் ஏன்டா பேச மாட்டியா? உங்க ஏஜுக்கு கொஞ்சம் பேசலாமே. ஏன் பேச மாட்டியா? என்னாச்சு தங்கத்துக்கு? அவங்கண்டாது மண்டையவ தான் ஆட்டலாம்ல. ஏன் பேச மாட்டியா? டே குட்டிமா ஏன்டா அழுகுறியா? டே டே என்னடா நான் தப்பா கேட்டுப்பட்டனா? சாரிடா தங்க அழுகாதியா. அழுக கூடாது. தெரியாம கேட்டுப்பட்டேன். அழுவாதியா. என்ன பெத்தாரு. நான் நிறைய சாக்லேட் பொம்மைலாம் வாங்கி தரேன். அழுக கூடாது. நினைச்சுக்கிறோங்க. பாட எங்கு தாயும் இல்லை. உனை அள்ளி செல்லம் கொஞ்சம் யாரும் இல்லை. நீ மண்ணில் வந்துதிக்க உன்னை யாரும் ஒன்றும் கேட்கவில்லை. விதி கண்ணை மூடிக்கொண்டு தெருவில் எறிந்ததொரு வானவில்லை. என் அன்பே என் அமுதே இந்த காய மாறிவிடும் தூங்கு. என் கண்ணே என் மணியே உனை தன்னந்தனியாய் நீ தாங்கு. ஆராரோ பாட இங்கு தாயும் இல்லை. உனை அள்ளி செல்லம் கொஞ்சம் யாரும் இல்லை.
பாட்டு போட்டா டான்ஸ் ஆடதான் செய்வோம் மேடம். அதெல்லாம் எங்களால நிக்கவே முடியாதுங்க மேடம். எங்களுக்கு நிக்கிற இடத்துல சும்மா கிடுக்கிட்டு ஆடு பாத்துக்கிறோங்க. அதே மாதிரி நானும் டிசியை கிழிச்சு அனுப்புவேன். காலேஜ் நினைச்சீங்களா இல்ல என்ன நினைச்சுக்கிருக்கியா? தெரிஞ்சு எதுவும் வேணும் செஞ்ச மாதிரி தெரியல. யாராவது தெரியாதமா பாட்டு தட்டி விட்டு ஆடிக்கிற மாதிரி தெரியுது. மேம் வார்த்தை முக்கியம். யார பத்தி என்ன பேசிக்கிருக்கியா? என்னாலே பத்தி உங்களுக்கு தெரியுமா? தோசைகள் வாயா செத்த நேரம் வாய் புத்திட்டு பேசாம இரு. அவங்களை சமாளிக்கிறதுக்கு நான் மைண்ட் டைவர்ட் பண்ணிக்கிறேன். நீ தேவையில்லாம உள்ள நுழைஞ்சுக்கு இருக்க. பேசாம இருந்து பாரு. என் தலை பொண்ணுன்னா நான் அப்படி சும்மா சீறிட்டு வருவேன். செருப்படி வாங்கிச்சா மேம் இப்ப மட்டும் என்ன மேம் கிழிச்சுக்கிட்டா மேம் இருக்கோம். சொல்லுங்க பாப்போம். எங்க மேம் நீங்க லெசன் எடுத்துறீங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது தெரியுமா? வேணாம் தோசைகள் வாங்கிட்டு கேளுங்க. சரி டான்ஸா தான் ஆடணும் சார். மன்னிச்சுக்கிறீங்க சார். மேம் விடுங்க. இது எதுக்கு பெருசு பண்ணிக்கிறீங்க? பிரின்சிபல் சார் இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க. வேணும்னு செஞ்சிருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏதாவது தெரியாதனமா பண்ணிருப்பாங்க. சரி விளையாட்டு பசங்க ஃபர்ஸ்ட் இயர் தானே அதனாலதான். அது எப்படி சார் அவனை விட முடியும்? ஃபர்ஸ்ட் இயர்னாலும் அந்த நிக்கிறானே அவன் தடிமாடு. அவன் தான் வேற காலேஜ்ல இருந்து 4 வருஷம் படிச்சுட்டு இருந்த காலேஜுக்கு வந்திருக்கேன் அறிவு வாங்கிட்டு. அவனுக்கு அறிவு இல்லையா? அவன் தான் எல்லாத்துக்கும் ஹெட் ஆபீசரா இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும். அப்போ உங்க பிரின்சிபல் பதவி எனக்கு விட்டு தருவீங்களா? செத்த பேசாம இருமா. வாய் 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 மட்டும் இல்லைன்னு வச்சுக்க. நாய் தூக்கிட்டு போயிருவோம். சார் உங்களை மாதிரி ஆளுங்க தூக்கிட்டு போகாத வரைக்கும் நாய் எல்லாம் தூக்கிட்டு போறது பிரச்சனையே இல்லை சார். போயிட்டு திரும்ப ஓடி வந்துருவோம். மேம் மேம் மரியாதை முக்கியம். என்ன மரியாதை தான் எனக்கெல்லாம். இப்பெல்லாம் கருவாப்பையா கிருவாப்பையன்னு கூப்பிட்டு இருந்தியா அப்புறம் நீங்க வேற மாதிரி பாப்பீங்க. மேம் ஒவ்வொரு கிளாஸ்ல பிரிச்சு போட்டீங்கன்னா நாங்க எப்படி மேம் படிச்சு பாஸ் ஆகுறது? நாங்கெல்லாம் படிக்கிறதே பெரிய விஷயம் சொல்றோம். ஆமா என் தலைமாரெல்லாம் யாராலையும் வரவே முடியாது. டேய் நில்லு. எல்லாரும் கோட்டு ஒரு மாதிரி போட்டிருக்காங்க. நீயே பொம்பளை பிள்ளை கோட்டை போட்டிருக்க ஏன்? சார் இல்ல சார் போனேன் சார். கோட் இல்லாம உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால பக்கத்து கிளாஸ் டிபார்ட்மெண்ட்ல போய் கோட் வாங்கிட்டு வந்தேன் சார். அதுக்கு பொம்பளை பிள்ளை வாங்கியா போடுவேன்? நான் வேணும்னு எதுவும் பண்ணல மேம். எல்லாமே இந்த பையனாலவே. எல்லாமே உங்களாலவே. தேவலாம பாட்டு போடுற டான்சர் அப்படி சொல்லி இப்படி பண்ணிட்டீயல்ல. வாய் மூடு. அவன் எதுவும் சொல்லாத. அவன் எதுவுமே செய்யல. அவன் ஜெனியூன். எனக்கு புண்டா மட்டும் தெரிச்சு போய் பொத்திட்டு நில்லு. அந்த ஒரு வட்டம் மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க சார். சார் நீங்க எத்தனை வட்டம் மன்னிச்சு விட்டாலும் இப்படிதான் சார் பண்ணுவோம். என்ன சார் எங்க கால்ல தரையில நிக்காதுங்க. சும்மா வாரத்துல பறக்கிற காலுங்க சார். ஓவர் கம்ப்ளைண்ட் என்ன உங்களுக்குலாம்? என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் இல்ல அடங்கவே மாட்டிய. திரும்ப அதே தான் செய்வீங்க. அதனால உங்களுக்கான பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா எல்லாரும் இங்கதான் நிக்கிறீங்க. இந்த வெயிலே நில்லுங்க. அப்பதான் உங்களுக்கு அறிவு வரும். அப்பதான் புத்தி வரும். சார் அப்ப எங்க கிட்ட இருக்கிற அறிவு புத்திலாம் நாங்க என்ன பண்றதுங்க? குப்பையில வீசுறதுங்களா? எலி இன்னும் வாய் சவுடாலா பேசிக்கிருக்க? சார் என் வாய அப்படிதான் சார். இல்ல இங்க சார் நான் சவுடாலா பேச சொல்லுங்க பாப்போம். நான் ஒன்னும் சொல்லலைங்க சார். நான் எது சொன்னாலும் தப்பா போயிருங்க சார். வேணா பனிஷ்மெண்ட் கொடுங்க சார். அதுக்கு வெயில நிக்க வைக்காதீங்க பாவம். அந்த பால் பிடிச்சு பிடிச்சி நம்மளுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிருக்காரு. ஆனா நம்ம பட்ட சார் வணக்கம். ஆய பொத்துங்க. நீங்க பண்ற வேலைகளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்பெல்லாம் செய்யலாமா? ஒரு படிக்கிற இடத்துல புனிதமா நினைக்க வேணாமா சார்? எங்களுக்குலாம் அதுதான் சார் குத்தாட்டம் ஆடுற. மேம் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா இங்கே இருக்கட்டும். யாரும் உள்ள விட வேண்டாம். இங்கே கடங்க. அப்ப ஏதோ உங்களுக்கு அறிவு தாண்டி பாப்போம். சை இடியட்டுங்களா? தேங்க்யூ சார். இந்த காதல் வந்து விட்டால் நம் தேகம் மிதந்திடுமே. விண்ணோடும் முகிலோடும் விளையாடி திரிந்திடுமே. விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே. தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் பெண்ணே பெண்ணே. ஐயோ என்ன பண்றீங்க? கீழ விழுந்துற போறீங்க. இறங்குங்க சீனியா. ஏன் இப்படி பண்றீங்க? ஐயோ இதுக்கு தான் உங்க கூட நான் வெளிய வர மாட்டேன்னு சொன்னேன். ஏன் மாமி பதறேன்? சத்து நேரம் இருங்கோ. அதனால இருந்த ஈசாதான் யாராவது பாத்துற போறா. பாத்தா உங்களை தான் தப்பு தப்பா நினைப்பா. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இறங்குங்க. கீழ விழுந்துட்டீங்கன்னா என்ன செய்வே? என் மாமி ஆசைப்பட்டு பூ கேட்டதுக்கு பிறகு அத பறிச்சுட்டு வந்து குடுக்குற ஸ்டைல் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கணும்ல. அதுக்கு நீ இப்படியா பண்ணுவே? யாராவது பாத்துற
மாமிக்காக என்ன வேணாலும் செய்யலாம். ஐயோ, உங்க அழுகை தாங்கவே முடியல. ஏன்னா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னே தெரியல. சொன்னா கேளுங்க. நீங்க ஐடி தரேன்னு சொன்னதுனால தான் நீங்க வந்தேன். இப்ப கழுத்துல போட்டுட்டே இல்ல. ஏன் இப்படி மறுபடியும் பண்ணிட்டே இருக்கீங்க? சொன்னா கேளுங்க. ஏன் இப்படி பண்றீங்க? வேணா இறங்குங்க. சுத்தி முத்தி ஆள் இருக்கா. உங்களை ஒரு மாதிரி நினைச்சிருவா. அப்புறம் என்னையும் ஒரு மாதிரி நினைச்சிருவா. இதுக்கு தான் நான் உங்க கூட அங்கேயே சொல்லி நான் வர மாட்டேன் என்று. ஆனா நீங்க இப்படியே பண்றீங்க. போய் தமிழ்லாம் வருது. அது அடிக்கடி வரும். இறங்குங்க. தோப்புடார் வந்து காலேஜ் வாசல்ல நின்னுட்டு இருப்பார். அவகிட்ட நான் என்ன பதில் சொல்வேன்? இறங்குங்க. கொடுக்கட்டுமா? மரம் இருந்தால் அங்கே என்னை நான் நிழலென விரித்திடுவேன். இனிமேல் நமது இதழ்கள் இணைந்து சிரிக்கும் ஓசை கேட்கும். ஐயோ அபிஷ்டு, என்னது இது? எப்படி பண்ணிட்டு இருக்கான் இவா? அவளோட மகாலாச்சி. ஐயோ, இது கண்டிப்பா அவள்கிட்ட சொல்லியே ஆகணும். ரொம்ப ரொம்ப தப்பு. இப்படியா பிள்ளை வளர்த்துட்டு இருப்பா? சீ, என்ன பிள்ளை வளர்க்குறா? நம்மளால போய் இதுவாட்ட பேசிட்டு இருக்கா? முதல்ல போய் உடனே போய் சொல்லணும் அவகிட்ட. என்ன பேசிட்டு இருக்கா? சொல்றேன்,